இந்த முருங்கை இலை பொடி செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். சுவையும் மாறாது, மனமும் மாறாது. இந்த முருங்கை இலை பொடியை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சூடான சாதத்தோடும் நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு சுவை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதே போல் தோசை இட்லி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிலர் பொடி இட்லி விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி பொடி இட்லி சாப்பிட்றவங்களுக்கும் இந்த பொடி செஞ்சு வச்சுட்டு லேசான அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு தாளிச்சிட்டு இட்லியை கட் பண்ணி போட்டு நீங்கள் பெரட்டி எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க. ஹீமோக்ளோபின் லெவல் அவங்களுக்கு குறையவே செய்யாது. இந்த முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து, கால்சியம், மெக்னீஷியம் இந்த மாதிரி சத்துக்கள் அதிகம் நிறைந்திருக்கிறதுனால நம்ம அடிக்கடி உணவுகளில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவும் நல்லமாய் காணப்படும். கண்டிப்பாக இந்த பொடியை நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால்பாறை சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முருங்கை இலை பொடி ரொம்ப சுலபமான முறையில் டக்குன்னு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெஷ்ஷான முருங்கை இலையை 2 நாளைக்கு முன்னாடியே நான் க்ளீன் பண்ணி நல்லா உலர்த்தி எடுத்து வச்சுருக்கேன். வெயிலெல்லாம் காய வைக்க வேண்டாம், வீட்டுக்குள்ளே நிழல்லே நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். அதாவது கீரை பறித்து அப்படியே ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியில் முக்கி அப்படியே அலசிட்டு நல்லா தண்ணியை உதறிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நிழல்லே நம்ம ஒரு கிளாத் விரித்து வீட்டுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா நல்லா ட்ரை ஆகி 2 நாளையில் நல்லா மொறுன்னு நமக்கு காஞ்சி வந்துடும். நான் இப்போ இந்த கீரையிலேருந்து ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்து காய வச்சுருக்கேன். அடுத்ததாக இந்த முருங்கை இலை பொடிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். வரமிளகாய் ஒரு 8 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப கூட்டியோ குறைச்சோ எடுத்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். 4 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, மல்லி 4 ஸ்பூன், கடலைப்பருப்பு, குழம்பு கடலைப்பருப்பு 4 ஸ்பூன், எள்ளு, வெள்ளை எள்ளு 4 ஸ்பூன், மல்லி 4 ஸ்பூன், துவரம்பருப்பு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். அடுத்ததாக இந்த முருங்கை இலையை காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது கூடவே பூண்டு பல் நான் சின்ன பல் யூஸ் பண்ணுறதுனால ஒரு 10 பல் இருக்கும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒன்றொன்னா பாத்திரத்தில் தனித்தனியாக சேர்த்து அப்படி வறுத்து எடுத்துடலாம். மொத்தமாக சேர்த்து வறுத்தோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு சரியான அளவில் வறுபடாது. அதனால் தனித்தனியாக சேர்த்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பூண்டு வறுத்து எடுத்தாச்சு. எண்ணெய் எதுவுமே நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அடுத்ததாக முருங்கை இலையை வறுத்துருவோம். இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்லா மொறுன்னு தான் இருக்குது. ஆனாலும் சூடானால் போதும், ரொம்ப வறுபட்டு கலர் மாறணும் அப்படிங்கிறது கிடையாது. இது ஒரு 2 மினிட்ஸ் நமக்கு ஹீட் ஆனால் போதும். அப்படியே நம்ம வேறு ஒரு தட்டில் மாற்றி எடுத்துடலாம். இப்போ நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். ஒரு அகலமான தட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம கொட்டி சீக்கிரமாக நமக்கு ஆறி வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அடுத்ததாக உளுந்தம்பருப்பை சேர்த்துக்கிறேன். இப்படி நம்ம தனித்தனியாக வறுக்கிறதுனால ஒவ்வொன்றும் அதனோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அழகாக வறுந்து வரும். மொத்தமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒன்று சீக்கிரமாக வறுபடும், ஒன்று சில நேரம் லேட் ஆகும். அதனால மொத்தமாக கண்டிப்பாக நம்ம சேர்க்கவே கூடாது, சுவை மாறிடும். உளுந்துமே நம்ம சிவக்க வறுத்தாச்சு. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்படியே எல்லாத்தையுமே தனித்தனியாக நம்ம வறுத்து எடுத்து ஆற வச்சுருவோம். இந்த முருங்கை இலை பொடியோட மகத்துவம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு சத்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நம்ம ரெகுலராக உணவில் இந்த பொடியை சாதத்தோடு கலந்து கொடுத்துட்டே வரும்போது அவங்களோட இரத்த அளவு கண்டிப்பாக கூட ஆரம்பிக்கும். முருங்கைக்கீரை நமக்கு டெய்லியுமே கிடைச்சாலும் க்ளீன் பண்ணி செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி செய்ய முடியாதவங்க இந்த பொடியை செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். முடி உதிர்வு பிரச்சனை சிலருக்கு அதிகமாகவே இருக்கும். ஏன் உதிருது அப்படிங்கிறது தெரியாது. இந்த மாதிரி அயன் கண்டென்ட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு முடி உதிர்வு பிரச்சனை அதிகமாக இருக்கும். உடல் சூடு இருக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை உணவோட டெய்லி ஒரு வேளை மத்தியான சாப்பாட்டோட ஒரு உருண்டை அளவுக்கு சாதத்தில் நம்ம 1 ஸ்பூன் அளவு கலந்து நம்ம நெய்யோடு சேர்த்து பிசைஞ்சு குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு வரும்போது
கண்டிப்பாக அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கால் வலிக்கு, கை வலிக்கு, இந்த மாதிரி உடல் வந்து ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சித்தாலெல்லாம் போய் வந்து பார்க்குறாங்க. அப்படி போகிறவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை டேப்லெட்டுன்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி டேப்லெட் எல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது நமக்கு கெட்டு போகவே செய்யாது. எப்போ வேணாலும் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போது நம்ம எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்து எடுத்தாச்சு. அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையுமே ஒரே தட்டில் கொட்டி இது ஒரு 15 நிமிஷம் ஆகும். நமக்கு நல்லா ஆறி வரட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். இப்போ ஆறிடுச்சு. ஜாரில் ஃபஸ்ட்டு அந்த இலையை வந்து சேர்க்கக்கூடாது. மற்ற பருப்பு ஐட்டம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து பவுடரானதுக்கப்புறம் புளியை சேர்த்து அரைச்சிக்கணும். புளியை சேர்த்து அரைச்சதுக்கப்புறமா இந்த முருங்கை இலையை நம்ம சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஹாஸ்டலில் இருக்கிறதான பிள்ளைங்களுக்குமே வந்து கொடுத்து விட்டோம் அப்படின்னா அவங்களுமே அடிக்கடி வந்து இதை சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து யூஸாக இருக்கும். இப்போ கடைசியாக 1/2 ஸ்பூன் அளவு காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு அப்புறமா அதையுமே ஒரு சுற்று இந்த மாதிரி நல்லா மிக்சியில் சுற்றிட்டோம் அப்படின்னா நல்லா கலந்து நமக்கு வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை அப்படியே நம்ம ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா ஒரு கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான சுவையான முருங்கை இலை பொடி நமக்கு தயாராகிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். பொடி இட்லி விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இந்த பொடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்லியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு தாளிப்பு தாளித்து நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பொடி இட்லி விரும்பி சாப்பிட்றவங்க இந்த இட்லியுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சுவை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். Thanks for watching my YouTube channel.